சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்தை கூட்டிட்டு கல்யாணம் பண்றதுக்காக கோயிலுக்கு போயிடுறாங்க. டீசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியை வந்து எல்லார் கண்ணையும் கட்டி விட்டுட்டு கண்மணியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிடுறாரு. அங்க அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த தாமரை வந்துட்டு உண்மையே கண்டுபிடிக்கிறங்கிற பேர்ல அந்த நந்தகுமாரோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. தாமரை வந்துட்டு அங்க ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. தாமரையை வந்து உள்ள வரும்போதே மாப்பிள்ள நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிசிடிவி கேமரால பார்த்துடுறாங்க. டேய் மச்சான், இந்த பொண்ணை பாத்தியாடா, சூப்பர் ஃபிகரா இருக்கு, இன்னைக்கு இந்த பொண்ணு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தாமரை வந்து ரூம்ல உட்கார்ந்துருக்கும் போதே அந்த ரூம் பாய் வந்து தாமரைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாராம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல பார்த்தா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க. இது தெரியாம தாமரையும் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கட்டில்ல விழுந்துடுறாங்க. இதை சிசிடிவி கேமரால பார்த்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, டேய் மாப்பிள்ள, அவ மயங்கிட்டாடா, அரைக்குறை மயக்கத்துல கிடக்கா, இப்போ போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாமரை ரூமுக்கு போறாங்க. அப்பந்தான் பார்த்தா கருப்பும் கரெக்டா அந்த ஹோட்டலுக்குள்ள வாராரு. ஹோட்டலுக்குள்ள வரும்போதே என்ன ஏதோ ஒரு பொண்ணோட முனங்கல் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு அந்த ரூமை திறந்து பார்க்குறாரு. உள்ள பார்த்தா தாமரை. ஐயோ தாமரை, என்ன தாமரை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு தாமரை கிட்ட கேட்குறாரு. அப்பந்தான் பார்த்தா ஒளிஞ்சி இருந்த மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓட பார்க்குறாங்க. டேய் நில்லுங்கடா, இந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு அவங்கள போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு. டேய் உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறாரு. சார் 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 எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லவும், டேய் இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணவான்னு கருப்பு கேட்குறாரு. சார் இந்த நந்தகுமார் இருக்காருல்ல சார், இந்த ஹோட்டலோட ஓனர் நந்தகுமார், அவரோட ஃப்ரெண்ட்ஸு தான் சார் நாங்கள். இப்படி இந்த லாட்ஜுக்கு வர பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து அவங்க கிட்ட அதை காட்டி அந்த பொண்ணுங்களை மிரட்டி நாங்கள் எங்களோட ஆசைக்கு பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லவும், அதை கேட்டுட்டு கருப்பு அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னடா சொல்றீங்க, நாசமா போறவங்களா நீங்களாம், மனுஷங்களாடா, ஒழுங்கும் மரியாதையா நான் சொல்ற இடத்துல வந்து என்கிட்ட சொன்னதை எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. போலீஸ்காரங்களும் அங்கே வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைது பண்ணி அவங்க எல்லாரையும் தரன்னு இழுத்துட்டு மண்டபத்துக்கு வராங்க. அதே மாதிரி மயக்கம் போட்டு கிடந்த தாமரையும் எழுப்பி மண்டபத்துக்கு கருப்பு கூட்டிட்டு வராரு. எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் கண்மணியை காணோம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பூரணி வந்து, அத்தை கண்மணி இன்னும் வரல அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னது கண்மணியை காணோமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ சித்ரா மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கை நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சித்ராவும் ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க மோகனா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, ஏங்க கண்மணியை காணங்க, ஆறுமுகமும் கண்மணியும் இன்னும் மண்டபத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த விஷயம் ஈஸ்வரிக்கும் தெரியவும், என்னது கண்மணியை காணோமா, ஐயையோ அந்த டிரைவர் ஆறுமுகம் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு தாமரையை காணோம்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி வந்துட்டு, ஏதோ பெரிய இடத்து சம்பந்தம்னு சொல்லி நாங்க உங்ககிட்ட பேசி முடிச்சோம், இப்போ பார்த்தா உங்க மக இப்படி பண்ணிட்டா, கல்யாண நேரத்துல உங்க மக எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி ரொம்ப திமிரா பேசுறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அண்ணே கொஞ்சம் பொறுங்கனே, அவங்க வந்த கார்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா மண்டபத்துக்குள்ள போலீஸ் வந்துட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. தாமரையை பார்த்தா ஒரு மாதிரி மயக்கமா இருக்காங்க.
உடனே சாவித்திரி வந்துட்டு வேகமா ஓடி வந்து அடியை தாமரை என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு கருப்பு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இருமா தமிழ், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன், நீ வேணா மண்டபத்துக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு தமிழ்கிட்ட சொல்லவும் தமிழும் பார்த்தா வேலையை விட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இங்க போலீஸ் கிட்ட என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், சார் உங்க பொண்ணுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள ரொம்ப தப்பான ஆளு சார். அவன் பொண்ணுங்களை வீடியோ எடுத்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு உங்க தங்கச்சி மகளை அந்த மாதிரி பண்ண போனாங்க. கடைசி நேரத்துல உங்க வீட்டு ஆளு கருப்பு வந்து தடுத்து நிப்பாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் போலீஸ் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த நந்தகுமாரை போட்டு அட்டின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க கருப்பசாமி கிட்ட ராஜாங்கம் வந்து, யோ என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் பையன் யோக்கிய மாதிரி பேசுன, இப்பந்தான் உன் பையனோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் நந்தகுமாரை அடிக்கிறாரு. சார் தயவு செஞ்சு இவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் உடனே அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு, ஈஸ்வரி தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய சொத்து நகை பணம் எல்லாம் வரதட்சணையா கிடைக்கும், எனக்கு அதுல கொஞ்சம் கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த கல்யாணத்தை வச்சு என்கிட்ட பேரம் பேசி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது. நீங்க என்னடானா எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்தா ஈஸ்வரிய போட்டு கொடுத்துடுறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்துல கத்தவும் அப்பந்தான் பார்த்தா கண்மணி வந்துட்டு மாலையும் கழுத்துமா மண்டபத்துக்குள்ள வாராங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த பக்கம் மோகனா வந்துட்டு என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுகுறாங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு டேய் என்னடா பண்ண என் தங்கச்சிய அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட கேட்குறாரு. உடனே கண்மணி வந்துட்டு அழுதுகிட்டே, அண்ணே அவரை எதுவும் சொல்லாதனே, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை நான் தான் கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சேன், அவரை நான் விரும்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் இங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. அப்பந்தான் போலீஸ் வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பான்னு எல்லாரையும் கைது பண்றாங்க. உடனே சேது வந்துட்டு என்ன சித்தி, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான ஆளு, மாப்பிள்ளைக்கு நான் கேரண்டி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா மாப்பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, நீங்க தானே இந்த மாப்பிள்ளைய பார்த்தது, காசுக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி வாழ்க்கையவே நாசமாக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு எப்படிதான் உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சேது ஈஸ்வரிய திட்டுறாரு. அப்பந்தான் சன்னாசி வந்துட்டு போலீஸ் கிட்ட சார் இவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார், இவளுக்கும் இந்த கும்பலோட பழக்கம் இருக்கு அப்படின்னு சன்னாசி சொல்லவும் சரிங்க சார் நாங்க இந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஈஸ்வரியையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தா கண்மணி வந்துட்டு ராஜாங்கம் காலில் விழுந்து அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் பார்த்தா எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காரு. ஆறுமுகம் வந்துட்டு ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நான் பண்ணது தப்புதான்யா, நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னேன்யா, அம்மா தான்யா கேட்கல, உயிரை விட்டுருவேன்னு சொன்னாங்க ஐயா, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் அழுகிறாரு. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துறாங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு ஆறுமுகத்தை போட்டு அடிக்கிறாரு. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் தான் அவரை காதலிச்சேன், அவர் எவ்வளவோ வேண்டான்னு தான் சொன்னாரு, நான் தான் அவரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காரு.